கேஃபே வந்திருக்கோம். ஸோ உள்ள என்னென்ன அனிமல்ஸ் வச்சிருக்காங்கன்னு போய் கேட்டுலாமா? சாப்பிடுறோம். பையா உள்ள என்ன இருக்கு சாப்பிட? அனிமல் கோழி, அதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் இல்ல பையா, கோழி கோழி விராட் கோழி இல்ல, சிக்கன் கோழி. வாவ், மஜாவா கட்டியிருக்கானுங்களே. நைஸ், வேற லெவல்ல இருக்குல்ல பார்க்கவே. கேக்கலாம். ஹாய் ப்ரோ. வந்து என்ன இருக்கு சாப்பிட அனிமல்ஸ்? மேல போனீங்கன்னா நீங்க பீஸா, பர்கர், சாண்ட்விச், பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், நான் ரொட்டி, பீட்ஸ் எல்லாமே சாப்பிடலாமா? ஓகே, அப்ப இங்க வந்து அனிமல்ஸோட என்ன டிஷ் வச்சிருக்கீங்க? ஜூ கேஃபேன்னு வச்சிருக்கீங்க பேரு. நேம் மட்டும்தான். ஜூல இருக்கதால ஜூ கேஃபேன்னு வச்சிருக்கோம். மேல போகணுமா சாப்பிட? எங்கண்ணா என்னடா இப்படி கிளாசிக்கா டீ ஸ்டார்பக்ஸ் ரேஞ்சுக்கு இறங்கிட்டீங்க காய்ஸ்? நம்ம சென்னையில சில்ட்ரன்ஸ் பார்க் இப்படியா காய்ஸ்? இவ்வளோ சூப்பரா கட்டியிருக்காங்க, வேற மாதிரி. வாவ், இங்க கடவுளே, செட் போட மாட்டேன், அழகா இருக்கு. ஒண்ணு இதெல்லாம் சத்தியமாவா? கேஃபேட்டேரியா இவ்வளோ சூப்பரா இருக்கா? ஐயோ, நான் இதுக்கு வரலையடா, வந்ததே வேற விஷயமா. இங்க கொடுத்துருக்கேனே, வேற மாதிரி வேற மாதிரி. இங்க பாரு, புகைக்குள் சேர்கள். வாவ், குணா கேவ் மாதிரி இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் அப்கிரேடட் குணா கேவ். இட்ஸ் வெரி நைஸ்ல, எக்ஸ்ட்ராடினரி. ஆனா ரொம்ப சின்ன பிள்ளைல வந்து அப்படிலாம் இன்னும் ஒண்ணுமே கிடையாது, வேற மாதிரி. ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஐ கான்ட் வெயிட். அண்ணா பயா, in desserts which one is very good? pizza. In dessert, in ice cream. pizza तो बॉडी में 10 का रेटिंग बहुत अच्छा है. ये कितना है? 3 अच्छा है. Thank you so much भैया. God guys, இது பார்க்கவே செம்ம அழகா இருக்கு. சூடா சூப்பரா சர்வ் பண்ணிருக்காங்க. சீஸ்லாம் போச்சு, ரொம்ப பிடிச்ச ஆலிவ்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஆச்சு ட்ரை பண்ணிட்டா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெட் ஸ்டிக்ஸோட ஆரம்பிக்கிறோம், அதான் நாள் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு, ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கு கைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில ரொம்ப கிரன்ச்சியா அண்ட் ரொம்ப சாஃப்டா உள்ள, மேல வந்து சீஸ் எல்லாம் போட்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்மெல் அரோமா செம்ம வேற மாதிரி வர்த்து. இதை சாப்பிட்டு சொல்றேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பாஸ்தாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? பிளேட்டிங்க்குலாம் வந்து கண்டிப்பா 10/10 கொடுத்துடலாம். செம்மையா இருக்கு. எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸே ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸ்ட்ராடினரியான ஆம்பியன்ஸ், அப்படியே ஒரு ஸ்டார் லுக்ல இருக்கு. எனக்கு வந்து உண்மையா சொல்லணும்னா ஸ்டார்பக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபீல் இருக்கு. இப்போ இதோட டேஸ்ட் பார்க்கலாமா? இது என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, இது ப்ரொக்கோலி, இது வந்து குக்கும்பரா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அப்புறம் ஆலிவ்ஸ் போட்டுருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலிவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது தக்காளியா இல்லைன்னா கேப்சிகமான்ற டவுட் எனக்கு இருக்கு, சாப்பிட சொல்றேன். ஆக்சுவலா ப்ரொக்கோலி வந்து சூஸ் ஃபேவரட். கண்ட்ரோல் பண்ண முடியே. இவ்வளவு சூடா வடாக்கும், அதுக்கு நேண்டா இப்படி நாக்கு போச்சுடா. ஓகே, பாஸ்தா சாப்பிட போறேன். ஒயிட் பாஸ்தா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து வேற என்ன ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பீஸா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க. பீஸா வச்சு ஃபேவரட் சாப்பிடாம எப்படி நம்ம இங்க போக முடியும்? கண்டிப்பா உள்ள பிரதர் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கேன். மேக்கிங்ல இருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க ஆல்ரெடி வந்துருக்கீங்க, நான் இதை ட்ரை பண்ணேன், நீங்க அதை ஏன் ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நான் வந்து ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பா ட்ரை பண்ணேன். ஓகே, இவங்க வந்து சூப்லாம் வச்சிருக்காங்க. 150 ரூபாயில இருந்து 230 ரூபாய் வரைக்கும் ஒரு 3 டைப் ஆஃப் சூப், வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்கு. சாலட்ஸ் இருக்கு, அதுவும் 180 இருந்து 250 வரைக்கும் இருக்கு. அண்ட் ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10-12 ஸ்டார்டர்ஸ் இருக்கும் கைஸ். எப்படியும் 250ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 350 வரைக்கும் இவங்க ஸ்டார்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஜூ கேஃபேல வந்து மெயின் மெனுக்கு நம்ம வந்தோம். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மெனு இருக்கும் நினைக்கிறேன் மெயின்ல. அதுல வந்து சிக்கன் 65ல இருந்து சிக்கன் கார்லிக் ஃபிஷ்ல இருந்து
எல்லாம் இது என்னென்னமோ இருக்குது. சிக்கன் டிக்கா, கிளாசிக் தந்தூரி சிக்கன் ஹாஃப், கிளாசிக் ஃபிஷ் டிக்கா, தந்தூரி ஜிங்கா பொங்கான்னு என்னென்னமோ படுத்துருக்கானு. 350 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ்லாம் வந்து ஓகே தான், ரீசனபிளாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்டு வந்துட்டோம் மெயின் கோர்ஸ். இந்த பிரியாணி அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். பிரியாணியில் வந்து வெஜ்ஜு, மஷ்ரூம், பன்னீர், என்னோட சிக்கன் காணும். ப்ரைஸ் நம்ம ஏமாந்துட்டோம்மா. ஓகே, ஏதாவது கீழே கிடக்குதான்னு பார்க்குறேன். இல்லையே. ஓகே, அது போக வந்து இதை ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணியோட 200லேருந்து 250 வரைக்கும் இருக்குது. தயிர் சாதம் இருக்கா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு தேடினா இப்போ வரைக்கும் என் கண்ணை மாட்டல. கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ், ப்ரான் ரைஸ், சிக்கன் ரைஸ் போன்ற அனைத்தும் 300 ரூபாயிலேருந்து 380 ரூபாய் வரைக்கும் உள்ளது. அப்புறம் வந்து சைட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க பாஸ்தா, இதுதான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாஸ்தா 380 ரூபாயிலேருந்து 450 ரூபாய் வரைக்கும் இருக்குது. வெஜ் பீட்சா இருக்குது, நான்வெஜ் பீட்சா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ என்ன சொல்லுவாங்க, சாண்ட்விச். கடைசியாக லாஸ்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா அங்கே நம்ம முக்கியமான ஒரு ஐட்டம் வச்சுருப்பாங்க. பர்கருக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா பர்கர் வந்து வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லாம் இருக்குது. சிக்கன் அப்புறம் வெஜ்ஜு 200லேருந்து 280 வரைக்கும். சீஸ்லாம் போட்டு நிறைய ஸ்டஃபிங்ஸ்லாம் வச்சு இவ்வளோ பெருசாக கொடுப்பாங்கன்னு காமிச்சிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக கைஸ் ஜப்பானில் வந்து என்னென்னா, நான் சொல்லணும் எதுக்கு இப்படி காமிச்சேன்னா, ஜப்பானில் வந்து நம்ம உண்மையாகவே அங்கே ஒரு பர்கரோட சைஸ் இப்போ ஃபோட்டோவில் போட்டாங்கன்னா இவ்வளோ பெருசாக போட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். இவ்வளோ பெருசாக போட்டுருந்தாங்கன்னா அந்த பர்கர் எடுத்து வச்சு பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குமா. வெளியில் ஒரு பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ நம்ம கடையிலலாம் வாங்கும்போது பிஸ்கெட்டோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்களே, இவ்வளோ பெரிய ஃபோட்டோ போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பீஸ் இருக்கணும் உள்ள. அப்படி இல்லைன்னா வந்து இவ்வளோ காமிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணுமா. இல்லைனா வந்து அந்த பிராண்டே வந்து தடை செய்யப்படுமா. ஜப்பான் சூப்பர்ல, இதெல்லாம் நம்ம இந்தியாவிலேயே வந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா வெளியில் பார்க்கும்போது செமையாக இருக்கே அப்படின்னு இருக்கும். உள்ள பார்த்தா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து டெசர்ட்டில் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா கேரட் ஹல்வா, அப்புறம் வந்து மதுரை ஜிகர்தண்டா இருக்காங்க. இந்த ஜிகர்தண்டான்னு ஒன்று குடிச்சதே இல்லை. மதுரையில் ஜிகர்தண்டா ரொம்ப ஃபேமஸா? என்னாச்சு உங்களுக்கு இது கூட தெரியல? மதுரைனா ஜிகர்தண்டா தானே. மதுரைனா மல்லிப்பூன்னு தெரியும், இட்லி தெரியும். ஜிகர்தண்டா வந்து ஆக்சுவலா நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இங்க ஜிகர்தண்டா குடிக்காம டைரக்டா என்னோட செல்ல குடிச்ச பக்கம் மதுரைக்கு வந்து ஜிகர்தண்டா குடிப்பேன் ஒரு நாள். ஓகே, அது ஒரு லாகாக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து அச்சோ பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, எங்க ரொம்ப பெஸ்டா கிடைக்கும் அப்படின்றத மதுரையில இருக்கவங்க வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படிச்சுட்டு உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு நாங்க வரேன். அண்ட் ராயல் ஃபலூடா இருக்கான். வாவ், அச்சோட ஃபேவரட் ஃபலூடா எங்கன்னா ஜைத்தூன். இங்கே நான் சாப்பிடல, ஸோ தெரில. ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் என்னோட ஃபேவரட் எங்கன்னா கேஃபே காஃபி டேல தான். அப்புறம் வந்து லோட்டஸ் பிஸ்கேஃபே ஐஸ்கிரீம் கேக் இருக்கு. அது வந்து நீங்கள் அது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டான காஸ்மோக்கு போங்க, அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் பிஸ்கேஃபே. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் பெட்டல் ஐஸ்கிரீம் இருக்கு. இது வந்து ஒரு க்ரீம் கேக். ஓகே, இதெல்லாம் ஒரு ரேட் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மதுரை ஜிகர்தண்டா வந்து 250, கேரட் அல்வா வந்து 200. ஸோ 200ல ஆரம்பிச்சு 450 வரைக்கும் இவங்க வந்து எல்லாமே வச்சிருக்காங்க மெனூஸ்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஆனா இங்க பெஸ்டா எது இருக்கும்னு இவங்களே சஜஸ்ட் பண்ணது வந்து என்னன்னா பீட்சா. வச்சு ட்ரை பண்ணிடுறேன் வந்தோடனே. ஓகே, name of this pizza, what's name of this pizza? चिकन टोमेटो pizza and இது என்ன பையா இந்த பச்சை கலர் क्या है? பாத்தீங்களா உங்களுக்காக நான் எவ்வளவு மெனக்கிடுறேன்ட்டு. பையா பீஸு எடுத்துருங்க, நம்ம மொத்தம் மாத்திரம் காட்டுறேன். ஓகே, நம்ம பையா போயிருக்காது, அது கண்டிப்பா எடுத்துருவாரு. அவருக்கே ஒருவேளை பம்கினா இருக்குமோ நான் சாப்பிடணும்னே அவரும் ஆமாங்க இதெல்லாம் போட்டு காய்ஸ். இவனை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். முதல்ல செய்யறதுக்கு முன்னாடி பெரிய ஓட்டை எங்க இருக்குன்னு பார்த்து சைடு ரைட் சைடு கேட்டா கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்பவே முடியல, ஆர்வத்தை அடக்க முடியல. ஏன்னு சொல்லிட்டா செட்டிநாடு பீட்சாவா இந்த பேரு. கீழே செம்ம லேயர் வேற மாதிரி சாஃப்டியா இருக்கு. இங்க பாருங்க, இங்க செட்டிநாடு வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் சீஸ். ஓ மை காட், என் முடியோட பெருசா போதுரா இது. ஸ்பைடர்மேன் வெப் மாதிரி பெருசா போய்கிட்டே இருக்கானே. செம்ம சாஃப்டா இருக்கு, சத்தியமா ஒர்த்து வாயில வச்சா சுற்றுமோன்னு பயத்துலதான் அமைதியா இருக்கேன்.
ஏன்னா உனக்கு வச்சுட்டு இருக்கேன். ஏய் நல்லா இருக்கு. இது உண்மையாவே நல்லா இருக்கு. பீட்சா தான், ஆனா ஃப்ளேவர் வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல இருக்கு. எப்படி சொல்றது, சொல்ல தெரியலையே. சாப்பிடுறா இருங்க இந்த சாப்பிட்றேன். நல்லா இருக்கான். எவ்வளோ சீஸ் பார்த்தீங்களா, வேற லெவலில் பண்ணிருக்காங்கல்ல. எப்படி சொல்லலாம், தட்டு மட்டும் நைஸா வருது அப்படின்னு பாத்தீங்க. எல்லாம் நான் தேவை மாட்டேன். ரெடி. என்னது zucchini, अब वेजिटेबल दुकान बोल रहा है देख रहे हो भैया, ये बहुत अच्छा है, वो शेफ का हैंड्स में क्या मैजिक है या फिर हमको சொல்லுங்க. நல்லா ரைஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன் நான் பீகார்ல பார்த்துட்டு கருவேப்பிலாம் நான் இதாண்டா பாக்குறேன். நல்லா இருக்கு. செட்டிநாடு அப்படின்னு அந்த ஃபிளேவர் இருக்குன்றதுக்காக, அவங்களோட ஊர் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. சிக்கன் ரைஸ் சாப்பிடலாமா? இது ஒரு ஃப்ரெஞ்ச் அத்தன்டிக் ஃபுட்டில் நம்மளோட ஃப்ளேவரை தெளிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஒர்த்து. டெஃபினெட்லி நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அச்சு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்புறம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துச்சு. நாளைக்கு 6 மணிக்கு உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டாடா ஃப்ரம் அச்சு.